இன்றைக்கும் எனக்கு 60% ஆஃப் டிஎம்ஸ் எப்படி வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் அவங்கள ரொம்ப நம்பினேன், ரொம்ப அட்டாச்மெண்ட் க்ரியேட் பண்ணிட்டேன், ரொம்ப லவ் பண்ணிட்டேன், அவங்க என்னை விட்டுட்டு போயிட்டாங்க, என்னை ஏமாற்றிட்டாங்க, என்னை பிட்ரேல் பண்ணிட்டாங்க. ஸோ வந்துட்டு எனக்கு இருக்கே பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்ட்ரீமாக என்ன சொல்லுவாங்கன்னா, நான் தற்கொலை பண்ணிக்கலான் இருக்கேன், எனக்கு வாழவே பிடிக்கல, ரொம்ப வெறுப்பாக இருக்குது, ரொம்ப டிப்ரெஷனாக இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி இருக்கிறவங்களுக்கு சிம்பிளாக ஒரே ஒரு விஷயம் சொல்கிறேன், எனக்கு தெரிஞ்சதை. அந்த பர்டிகுலர் பர்சன் மேலே இருக்கக்கூடிய எமோஷனல் அட்டாச்மெண்ட்டை மட்டும் விட்டுட்டு அந்த பர்சனை பாருங்களேன், உங்களுக்கு புரியும் அவங்க எவ்வளோ ஒரு நார்மலான பர்சன் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போது வாட் மேட் தெம் ஸ்பெஷல்? நீங்கள் காமிச்ச லவ், நீங்கள் காமிச்ச அஃபெக்ஷன், நீங்கள் பார்த்த விதம், அது மட்டும்தான் அவங்களை ஸ்பெஷலாக காமிச்சிருக்கே தவிர அவங்க ஆக்சுவலாக ஸ்பெஷலாகலாம் கிடையாது. சிம்பிள் கான்செப்ட், உங்களோட லவ் அவங்கள ஸ்பெஷலாக மாற்றிருக்கு, நீங்கள் அவங்கள பார்த்த விதம் ஸ்பெஷலாக இருந்திருக்கே தவிர அவங்க ஒரு ஆர்டினரி பர்சன் தான். எல்லா ரிலேஷன்ஷிப்புமே ஸ்டார்டிங்கில் அவங்களை எப்படியாவது கரெக்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுல ஆரம்பித்து எண்டிங்கில் அவங்களை எப்படியாவது மறக்கணும் அப்படிங்கிறது தான் முடியுது. பிரேக்கப் விட்டு வெளியே வாங்க, இந்த லவ் அப்படிங்கிற விஷயத்தை விட்டு வெளியே வாங்க. உண்மையாகவே லைஃப் சூப்பராக இருக்குது, அனுபவத்தில் சொல்கிறேன்.